திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுலேருந்து தவறான பொய்யான பல தகவல்கள் தான் வந்து மக்கள் மத்தியில வந்து வைக்கிறாங்க. எப்போ எடுத்தாலும் வந்து பல நாட்டுக்கு போய் நான் முதலீடை ஈர்த்துட்டு வந்தேன் போய் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி தான் இவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் மந்திரிகளும் போயிட்டு வராங்கிறது நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் மூலியமாக வெளிப்பட்டு விட்டது. நான் ஏன் சொல்றேன்னா, நாங்க வந்து இந்த ஆட்சி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நாங்க முதலீடை ஈர்த்துட்டோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 35 லட்சம் இளைஞர்களுக்கு 35 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து திரும்ப அமைச்சர் பொய் மேல பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்வர் சொல்றாரு, துணை முதல்வர் சொல்றாரு, தொழில்துறை மந்திரி சொல்றாரு, எல்லாருமே இதே உருட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம்னா, நேற்று மந்திரி சபையில நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12.16 லட்சம் கோடிகளுக்கு வந்து அந்த இதுக்கு அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இத்தனை நாள் கூடியது வந்து நாங்க வந்து 12 லட்சம் கொண்டு வந்துட்டோங்கிறது பொய்யுங்கிறது கூட இல்ல சார். அதுல கம்மி தான். இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி அளவுக்கு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு இப்பதான் வந்து இந்த ஆட்சி நிறைவு பெறுகிற தருவாயில் தான் வந்து அதுக்கு வந்து அனுமதியே கொடுக்குறாங்கன்னா, அப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து ஒண்ணுமே இவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை கூட்டமே ஒப்புதல் அளித்த மாதிரி தானே எடுத்துக்கணும்.